ஹலோ ருவான், ஐம் நவீன். வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கங்குவா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கங்குவா ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே வந்துட்டு ஒரு ஹைப்பு. சிவா, சிறுத்தை சிவா, ஸோ அந்த மோஷன் போஸ்டர் வெளியாகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஹைப்பு. என்ன மாதிரி இந்த ஒரு படம் வரப்போது, ஒரு 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 வார் ஜானரில் ஒரு படம் வரப்போகுது போல், அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு ரிசப்ஷன் வச்சுருந்தோம். அண்ட் டீசர், ட்ரெய்லர் அது இதுன்னு விட்டாங்க. ஸோ ஃபைனலி படம் வெளியாயிடுச்சு. படம் எப்படி இருக்கு? படம் ஆல்ரெடி கொடுத்த அப்டேட் தான். இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக மட்டும் தான், 2 பார்ட்டாக தான் எடுத்தாங்கன்னு வந்துட்டு ப்ரொடியூசரே வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு லீடும் கொடுத்துருக்காங்க பார்ட் 2க்கு. சரிங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி 2 கேரக்டர் இருக்குது. சூர்யா சார் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்று கங்குவா, அந்த காட்டுவாசி, அந்த 1000 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு அந்த காட்டுவாசி மக்கள் அந்த கூட்டத்தோட தலைவனா ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்துட்டு இந்த இப்போ இருக்கிற வேர்ல்டு, மாடர்ன் வேர்ல்டில் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. அது செம்ம கூல் அண்ட் சில்லான ஒரு கேரக்டர், ஒரு வைபான ஒரு கேரக்டர். நல்லா இருக்கும் அந்த கேரக்டர், ஃப்ரான்ச்சைஸ் அந்த கேரக்டர். அவர் லுக்கு செம்ம ஹென்சமாக, செம்ம சில்லா, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஏன் அந்த படத்தில் ஒரு போர்ஷன் வருது, இன்டர்வல் வரைக்கும் வருது. ஸோ நல்லா இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். இந்த சாங்ஸ், எவ்வளோ சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, வீடியோ சாங்லாம், டான்ஸு எல்லாம் நல்ல ஒரு வைபான ஒரு இது. இந்த காலத்தில் என்ன நடக்கோ அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஓகே, பிஜிஎம்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ முக்கியமாக இந்த படத்தோட கதை, ஸ்க்ரீன் பிளேயோட சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ், அதுதான் இந்த படத்தில் பேசப்பட்டுச்சுன்னு நான் சொல்லுவேங்க. அவர் போட்ட எஃபர்ட் ஒரு ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், அவர் போட்ட எஃபர்ட் வந்துட்டு டாப் நாட்ச், வேற லெவலுங்க. சரிங்களா? 6 பேக்ஸ்லாம் வச்சுருந்தாரு மனசன். அந்த காட்டுவாசி அந்த நேரத்தில் இப்படிலாம் இருப்பாங்களா? ஒருத்தவங்க இருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாங்க. செம்ம டஃப்பாக ஒரு லீடர், அந்த கூட்டத்தோட லீடர் இப்படிதான் இருந்திருக்கணும்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளாவே இருந்திருக்காரு நம்ம சூர்யா சார். அண்ட் வந்துட்டு நல்ல சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. சில இந்த கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு இந்த அம்பு விடுறப்ப வந்துட்டு அந்த அம்பு மேலே வந்து பாம்பு சுற்றிட்டு இருக்கும். அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்காக ரோல் ஒரு ஆள் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக படம் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்ட் 2க்கு லீடும் அவர் தாங்க. என் வந்துட்டு பாபி டியோல் சார் வந்துட்டு அடுத்த இன்னொரு என்ன சொல்றது, இங்கே ஒரு கூட்டம் இருந்தா, இப்போ மலைவாசி ஒரு மக்கள் இருந்தால் இன்னொரு சைடில் ஒரு மலைவாசி மக்கள் இருப்பாங்களே, வேற ஒரு அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், அங்கே ஒரு கூட்டத்தோட தலைவன் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்களா. ஸோ அந்த கூட்டத்தோட தலைவன் தான் பாபி டியோல் அவர்கள். ஸோ அவரே வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வராரு. ஸோ அவரும் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. கரெக்டாக இருந்துச்சுங்க, எந்த ஒரு குறையும் நிறைய சொல்கிற மாதிரி இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் முழுக்க அந்த 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 காட்டுவாசி மக்களோட ஸ்டாரியை தான் பேஸ் பண்ணி போகுது. ஏன்னா பக்கத்தில் ஃப்ரான்ச்சைஸ் கேரக்டரும் வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு பொதுவாக எல்லா படத்துலையும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த மறு ஜென்மம், முந்தின ஜென்மம், இந்த முந்தின ஜென்மத்தில் இருந்தது அந்த கான்செப்ட் தெரியும்ல உங்களுக்கு, நிறைய படத்தில் வந்துருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துல அந்த விஷயத்துல எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த மறு ஜென்மம், போன ஜென்மம், அந்த போற பெருவில அந்த கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த கதை 2 கேரக்டர் வேற. இந்த கேரக்டர் மூலியமா ஸ்டாரி கொண்டு போறது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஃப்ரான்சிஸ் கேரக்டர் இந்த நேரத்தில் வந்து இந்த தருணத்தில் வந்துட்டு கங்குவாவை அவர் ரியலைஸ் பண்றாரோ, ஐடென்டிஃபை பண்றாரோ, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ரிவீல் பண்ற விதம், தெரிஞ்சுக்கிற கட்டம்லாம் இருந்துச்சு, சீன்ஸ்லாம் இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் வந்துட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கங்குவோட வேர்ல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஸ்டியூம் வாய்ஸ் அப்படியே நம்மளுக்கு அவ்வளோ ஹியூஜான ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. காஸ்டியூமா இருக்கட்டும், அங்கே செட் ஒர்க்காக இருக்கட்டும், அவ்வளோ ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ அதான் இப்போ அவத்தார் பார்த்தீங்கன்னா, அந்த அவத்தார்
உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி லிட்ரலி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. லிட்ரலி எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. என்ன ஒன்று எல்லாரும் சொன்னது தான் நானும் ஃபீல் பண்ணேன். ரொம்ப வந்துட்டு சவுண்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த காலத்தில் கண்டிப்பாக காட்டுவாசி நம்மளே இருந்தாலும் காட்டுவாசி மக்கள் வந்துட்டு பொதுவான பேசிக்கான இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக லவுடாக பேசியிருப்போம். சரிங்களா? லவுடு வாய்ஸாக இருக்கும், பேஸ் வாய்ஸாக இருக்கும். ஸோ கத்தி கத்தி பேசுவோம். எந்த ஒரு போர் வந்தாலும் கத்துவோம். அந்த ஒரு உற்சாகத்தோடையும் கோவத்தோடையும் அந்த ஒரு ஹைப்ல ஒன்று கத்துவோம்ல அந்த நேரத்தில். அந்த ஒரு குணம் இருக்கும். இப்போ கூட சில பேர் குணம் இருக்கு, இல்லாத மாதிரி பண்றாங்க. அதை நான் அக்ரி பண்ணிங்க. அந்த சத்தம் மட்டும் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு நிறைய பேர் இரிட்டேட் ஆயிருக்கு, என்னடா சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்ட்டு. பட் புரிஞ்சவங்க கண்டிப்பாக பணம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி இந்த 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கிற ஒரு காலகட்டத்தில் நடக்கிற அவங்களுக்குள்ள அந்த பர்சன், அந்த மக்கள் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி தானே அவங்க கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. கத்தி அவ்வளோ லவுடாக ஸ்பீக் பண்ணி தானே அவங்க பேசி ஆகணும். அந்த நேரத்தில் இருக்கிற கல்ச்சராக இருக்கட்டும், கத்துக்கிற விதமாக இருக்கட்டும், அவ்வளோதானே. இப்போ மட்டும் எல்லாரும் டீசனாக பேசுகிறாங்களா சொல்லுங்க? ஸோ அது எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு, ப்ராமிசிங்காக தான் இருந்துச்சுங்க. குறை சொல்லுது என்ன ஒன்றும் இல்லை. பட் வந்து செம்ம லவ். சில நேரத்தில் நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி அது ஜம்ஸ்கே மாதிரி இருக்குங்க அந்த கத்துறதுலாம். லிட்டரலி அப்படிதான் இருக்கும். பட் குறை சொல்றது அளவுக்குலாம் இல்லை, செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் ரோல் இருக்குல்ல, சர்ப்ரைஸ் கேரக்டர் ரோல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அன்எக்ஸ்பெக்டடாக இல்லை, ஆல்ரெடி ரூமர்ஸ்லாம் வந்தது தான். பட் வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்க அந்த கேரக்டரோட லுக்கு டிஃப்ரெண்டாச்சு. அந்த ஆக்டர் தானா, அந்த ப்ளே பண்ண ஆக்டர் தானா, அவர் தானா அப்படி கேட்குற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த கேரக்டர் இவரு வந்து ப்ளே பண்ணுறாரா அந்த மாதிரிலாம் வந்துட்டு தோணல. பட் அந்த ரூமர்ஸ்லாம் கிளம்புனுச்சுல, ஸோ அதுல இப்போ ஏகப்பட்ட ரூமர்ஸ் கிளம்புது. பட் அதில் பாதி உண்மையாக தாங்க இருக்கு. ஸோ அந்த வகையில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது அவளை வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸாக தெரியல. இவர் ப்ளே பண்ணுறாரா அப்படிலாம் இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் தான் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து லீட் ரோலாக ஒரு வில்லனாக இருக்க போகுது. சரிங்களா? வில்லனாக இருக்க போகுது, அது தெரிஞ்சுது. ஸோ செகண்ட் பார்ட் எப்படி வரும், அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி வரும், எனக்கு அதுதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது, ஆர்வத்தை கொடுக்குது. என்னோட ஓப்பனிங் சொல்லி ஆகணும். ஓப்பனிங்கில் வந்துட்டு நம்ம சூர்யா சாரோட நடித்த படங்களோட கேரக்டர் ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஒரு அனிமேட்டட் மாதிரி ஒன்று வச்சு அவர் டைட்டில் கார்டு மாதிரி ஒன்று செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. சொல்லி வந்துட்டு அந்த டைட்டில் கார்டெலாம் தளபதி படத்துலேயே லியோலே பார்த்துட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் சொல்லிக்க வேணாம, பட் இவரோட செப்பரேட்டாக நல்லா அந்த அனிமேஷன்லாம் ஒரு மாதிரி ஒர்க்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா? பிஜிஎம்லாம் சொல்ல தேவையில்ல, டிஎஸ்பி போட்டு தெரிய விட்டாரு, செம்மையாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் அந்த மணிப்புன்னு ஒரு சாங் வரும், அது ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப லிரிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. தேட்டரில் இது ஆக்சுவலி தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஐமேக்ஸ் கடைசியாக போய் பார்த்துட்டு வாங்க. ஐ திங்க் ஐமேக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஊரில் உங்கள் தேட்டரில் வந்துட்டு உங்கள் நியரஸ்ட் தேட்டரில் வந்துட்டு ஐமேக்ஸ் ஷோ இருந்தால் வந்துட்டு அதில் போய் பாருங்கள். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த 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 வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு வரலாம். அது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வாங்க. யாரெல்லாம் சூர்யா ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கோம். சூர்யா வந்துட்டு வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரோலில் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து ஃப்ரென்சிஸ் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்துச்சு படத்துக்கு. பட் ப்ராமிசிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இப்போ இந்த படத்தை இந்த 2 கேரக்டர் வச்சு 2 படம் எடுக்கலாங்க. ஒன்று ஃப்ரான்சிஸ் ஒர்க்குள்ளேயே ஒரு படம் எடுக்கலாம், ஒன்று கங்குவாவுக்குள்ளேயே இந்த படத்தை கங்குவா மட்டுமே பேஸ் பண்ணி, இந்த உலகத்தை பேஸ் பண்ணியே ஒரு படம் எடுத்துடலாம். 2.5 மணி நேரத்துக்கு ஃப்ரான்சிஸோட உலகத்தை பேஸ் பண்ணியே ஒரு 2.5 மணி நேரம் படம் எடுத்துலாம். அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஃப்ரான்சிஸ் கேரக்டர் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கலாம் ஒரு படத்தில். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரே படத்தில் வச்ச மாதிரி எனக்கு ஒரு மாதிரி திருப்தி இல்லை. ஃப்ரென்சிஸ் கேரக்டர் கொஞ்சமே கொடுத்துட்டீங்கடா அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டர் சிவா வேற லெவலில் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த படத்துக்கு நான் வந்துட்டு என்ன வெயிட் பண்ணேன்னா,
தளபதி ஃபேனா அவர் தளபதி கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ தலை கூட ஒர்க் பண்ணியே செம்மையான பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. அட்லீஸ்ட் எனக்கு ஒரே ஒரு படமாச்சும் தரமாக தளபதி கூட ஒர்க் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துட்டு தான், பட் முடியல. கடைசி சான்ஸ் வந்து நம்ம ஹெச் வினோத்துக்கு தான் கிடச்சிருக்குங்க. ஸோ யாரு கிடைச்சா என்ன சந்தோஷம் தானே. ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நிறைய ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ யாருனா சூர்யா ஃபேன் இருக்கீங்களோ, முக்கியமாக கங்குவா படம் பார்த்தவங்க, உங்களோட தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கீழே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see you next video. And then signing off, I'm Naveen. Take care. Bye.